Bonjour mes amis, comment allez-vous? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோலாம் பார்த்து நிறைய சென்டென்சஸ்லாம் வந்து கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வீடியோவை பார்த்ததோடைய கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? அதே வந்து உங்களுக்கு சரி பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சென்டென்சஸ்லாம் இன்றைக்கி நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். இன்னும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொன்ன ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நம்மளை மை செல்ஃப்னு சொல்லும் போது நம்ம வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எப்பொழுதும் வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அந்த பேசிஸில் நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போ அதே சென்டென்சஸ் தான் வந்து நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Je me suis réveillé à 7h du matin. Je me suis réveillé à 7h du matin. I woke up at 7 in the morning அப்படின்றது. இது எப்படி சொல்கிறதுனா, நான் 7 மணிக்கு முழித்தேன் அப்படின்ற மீனிங்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, Je me suis levé à 7h30. Je me suis levé à 7h30. உங்களுக்கு போன வீடியோலே சொன்ன லெவே லவே ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், ஐ காட் அப் அட் 7:30 in the morning அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் 7:30 மணிக்கு எழுந்திரித்தேன் அப்படின்ற அர்த்தம். எழுந்திரித்தேன் பாஸ்ட் டென்ஸ். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, je me suis brossé les dents. Je me suis brossé les dents. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் ப்ரோசே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஐ ப்ரஷ் மை டீத் பாஸ்ட் டென்ஸில் நான் பல் தேய்த்தேன் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, je me suis lavé. இங்கே பாருங்கள், லவே லெவே இல்லை, லவே. je me suis lavé. ஐ வாஷ்ட் அப்படின்ற மீனிங். நான் வந்து கழுவினேன் அப்படின்ற மீனிங் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai pris une douche. j'ai pris une douche. இங்கே வந்து ப்ராந்தர் வேர்ப் யூஸ் பண்ணதுனால பாஸ்ட் டென்ஸில் ப்ரீ யூஸ் பண்ணுறோம். ஐ took a bath. நான் வந்து குளித்தேன் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai pris mon petit déjeuner அப்படின்றது. j'ai pris mon petit déjeuner. I had a breakfast அப்படின்ற மீனிங். j'ai pris இங்கே பாருங்கள், ப்ராந்தர் வேர்பு, அதனால் வந்து ப்ரீ வந்து யூஸ் பண்ணுறோம். நான் என்னுடைய காலை உணவை சாப்பிட்டேன் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai pris un café. நான் ஒரு காஃபி குடித்தேன். நான் காஃபி குடித்தேன் அப்படின்ற மீனிங். ஐ took a cup of coffee. ஐ drank a cup of coffee அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai lu un journal. j'ai lu un journal. அங்கே லீ சொன்னோம், இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸு லு. நான் வந்து நியூஸ் பேப்பர் படித்தேன் அப்படின்ற மீனிங். செய்தித்தாள் படித்தேன் அப்படின்ற மீனிங் பாஸ்ட் டென்ஸில். ஐ ரெட் அ நியூஸ் பேப்பர் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai regardé le journal dans la télé. j'ai regardé le journal dans la télé அப்படின்றது. நான் வந்து டிவியில் வந்து செய்தியை பார்த்தேன் அப்படின்ற மீனிங்கா. ஐ saw the news in the TV அப்படின்ற மீனிங். தென் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, j'ai quitté la maison à 9h. j'ai quitté la maison à 9h. I left the house at 9 o'clock. நான் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினேன் அப்படின்ற மீனிங். இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் வந்து நிறைய வேர்ப்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இதை எப்படி சொல்லணும்னு தெரியும், அதே சமயத்தில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன சென்டென்சஸை வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே சமயத்தில் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து பிளான் பண்ணுறேன். Thank you very much for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.